போயிட்டே இருக்கும்போது சிலபடி நம்ம என்ன நினைக்கிறான் தெரியுமா? கர்த்தர் பார்வையின்படி இல்லை, என் பார்வையின்படி நான் உருவாகணும்னு இவர் திரும்புறாரு. அப்போ கர்த்தர் என்ன பண்ணுறாருன்னா, நோ 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 நோ, அப்படி உன்னை நான் உருவாக்க விரும்பலை, உன் இஷ்டத்துக்கு நீ வளைய முடியாது. ஒரு குயவன் கையில் ஒரு களிமண் வந்து குயவனுக்கு எப்படி அடிமையாக இருக்கோ அப்படி நீ அடிமையாக இரு, என் இஷ்டப்படி நீ வரலன்னா உடைச்சிருவேன்னு உடைக்கிறாரு. உடைச்சிட்டு திருத்தமாய் திரும்ப செய்கிறாராம். எப்படி செய்கிறாருன்னா, தம்முடைய இஷ்டத்தின்படி தம்முடைய சித்தத்தின்படி திரும்ப உருவாக்குறாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்பில் பார்த்தா, நல்லா போயிட்டு இருந்தேன், ஒரு ஜேர்னியில் போயிட்டு இருந்தேன், எனக்கு வந்து எல்லாமே பிரகாசமாக தெரிஞ்சது, எல்லாமே நம்பிக்கை ஊட்டுறதா தெரிஞ்சது. திடீர்னு பார்த்தா, ஐயோ இதுதான் என் லைஃப், இதுதான் நான், இப்படி செய்வேன் அப்படி செய்வேன், நம்ம பாட்டுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் போகும்போது திடீர்னு ஆண்டவர் கிராக் பண்ணுறாரு. உடைச்சிட்டு சொல்கிறாரு, உன் சித்தம் இல்லை, என் சித்தத்தின்படி வளைஞ்சு வா. நொறுக்கிட்டு அவருடைய சித்தத்தின்படி திரும்ப வணைகிறார். நல்லா கவனிங்க, நம்மை நொறுக்கிறது நம்மை அழிக்கிறதுக்கு இல்லை, நம்மை மீண்டும் திருத்தமாய் உருவாக்குவதற்கு, மீண்டும் அவருடைய சித்தத்தின்படி சரியாக தன் பார்வையில் கண்டபடி ஆண்டவர் உருவாக்குவதற்காகவே உடைக்கிறாரு. ஆனால் இவைகள் எல்லாம் பற்றி நமக்கு ஒரே ஒரு தைரியம், நம்பிக்கை என்ன தெரியுமா? நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். இந்த காலையில் விசுவாசிங்க. மனிதர்களால் நீங்கள் நொறுங்கி போயிருக்கலாம், நம்முடைய சொந்த தவறுகளாலே நம்ம நொறுங்கி இருக்கலாம், கர்த்தரே நம்மை நொறுக்க சித்தமாகலாம். ஆனால் நாம் நொறுங்கின இருதயத்தின் இருக்கும்போது கூட நாம் கைவிடப்பட்டவர்கள் அல்ல, நாம் அனாதைகள் அல்ல, நாம் தள்ளப்பட்டவர்கள் அல்ல. நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களை தேவன் சமீபமாக இருந்து பாதுகாக்கிறார். என் நொறுங்கின நிலையையும் அவர் கண்ணோக்கி பார்த்து என் அருகிலே வந்து என்னை கரம் பிடித்து நடத்துகிறவர் என் தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேக வேளையில்